40 பேர் செத்து போறான். இதற்கு நான் தான் காரணமா அப்படின்னு டயலாக் பேசுறது. அப்புறம் அழுகுற மாதிரி நடிக்கிறது. 40 பேர் செத்து போனதுக்கு யாருங்க காரணம்? நீங்க தான். என்டர்டைன்மெண்ட்டை நோக்கி எந்த விஷயமும் இல்ல, செய்திகள் மட்டும்தான் இங்க சூடு பிடிச்சு ஓடிட்டு இருக்கு. என்டர்டைன்மெண்ட்டே இல்லைன்னு. ஆனா காங்கிரஸுக்கும் திமுகவும் நடந்துகிட்டு இருக்கிற பிரச்சனை ஒரு பெரிய என்டர்டைன்மெண்ட்டை தானே தெரியுது. 2025 வந்து நமக்கு வெயில் அடிக்கல. ஆனா வெயிலுக்குன்னு புதுசா ஒன்று காசு கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது இது வந்து 5 ஆண்டுகள் கண்டுபிடிக்கல, 75 ஆண்டுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னா வந்து மே மாசம் வெயில் அடிக்கும். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். 2026 தேர்தலுக்கு அதை பண்றாங்க. ஒண்ணு அந்த 2000 ரூபாய் அந்த வெயில் அடிக்கிறது, மே மாசம் வெயில் அடிக்கிறதுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? அதை நான் சொல்றேன். இது யார் கிரியேட் பண்ண இம்பாக்ட்? இன்னைக்கு என்ன கேட்டா திமுக வீழ்த்துவது ஒரு அத்தியாவசியம், தமிழகத்துக்கான ஒரு அத்தியாவசியமா பாக்குறேன். ஐயோ அப்படி சொல்லாத. எங்க ஒரு மாநாடே நாங்க என்ன ஃபார்மட்ல பண்றோமோ அதையே ரெப்ளிகேட் பண்றீங்க. அப்புறம் நீங்க எங்களை பத்தி பேசல நாங்க ஒத்துக்கணுமா? 21லயே அவங்க வந்துட்டு அந்த மாதிரி ஒரு மேடையெல்லாம் 14லயே நாங்க பண்ணிட்டோம், 14லயே நாங்க பண்ணிட்டோம். ரேம்ப் பாக்குறதுக்கு அப்பயும் நாங்க 14 ஒரு ரேம்ப் மாதிரி கட்டியிருக்காங்க. இது எதுக்குடான்னா ரேம்ப் வாக்கம். அதாவது நீ கிழிச்ச கிழிக்கு நீ ரேம்ப் வாக், அப்படியே இவர் சூப்பர் மாடல், இவர் அப்படியே நடந்து வர்றாரு. உன்னுடைய வாத்து நடத்தான் தெரியுமே, டிங்கி 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 டிங்கின்னு நடந்து வருது. நான் சொல்றது இந்த பேண்ட் ஷர்ட்டை நாங்க தான் பண்ணோம் சொல்ல, ஆனா அதை போட்டு அதே மாதிரி ஒரு மேடை பண்ணி எங்க எதெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணாங்களோ, என்னங்க துண்டு தூக்கி போடுறான்னு சொன்னதை அதவே பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது இல்லைங்களா? விஜய் அவர்கள் என்ன அப்படின்னா, இவர் இங்க இருக்காரு, எங்க தலைவர் இங்க இருக்காரு. அதனால என்ன பண்றாருன்னா, நான் தான் அது, நானும் அவர்களும் நானும் அவர்களும் நானும் அவர்களும் அப்படின்றாங்க. அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? சரி சரி, இவங்களுக்கு அதே 8% to 10% votes they may get, அவ்வளவுதான். இதை வைத்துக்கொண்டு எங்களுக்கு 8% to 10% ஓட்டு தான் அப்படிங்கிறீங்க. அப்புறம் ஏன் வந்துட்டு அனுமதி தர மறுக்கிறாங்க ஒவ்வொரு இடத்துலயும்? சரி சரி, இருக்கட்டும் இருக்கட்டும். இது வந்து தமிழ்நாட்டிற்கும் டெல்லிக்கும் நடக்கக்கூடிய போர். நிதி கேட்டா நிதி கொடுக்கறது கிடையாது, பணம் கேட்டா பணம் கொடுக்கறது கிடையாது, எடுத்துக்கிட்டு ஓடுறதுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. பல்லு பல்லு பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லைங்கிற விமர்சனத்தை மட்டும் தான் வைக்கிறாங்க. ஆனா அது உண்மை இல்லை அப்படிங்கிறது அவரோட கருத்து. எல்லாத்தையும் பிரிண்ட் அவுட்டே கையில வச்சிருக்கேன், நீங்க பார்க்கலாம், இல்ல அண்ணனும் பார்க்கலாம். ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். கடந்த 2 வருஷமா NCRB டேட்டாக்கு வந்து தமிழ்நாடு டேட்டா கொடுக்கல. இருந்ததுன்னா நான் பேசி முடிக்கிறதுக்குள்ள அண்ணன் எடுத்து காமிக்கிட்டோம், நான் கத்துக்க தயாரா இருக்கேன். அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். கேள்வி கடன் வாங்காமல் கடன் ஏன் வாங்குகிறீர்கள்? உலகத்துல கடன் வாங்காத நாடே கிடையாதுங்க. கேட்கிறாரு, கடன் வாங்காத நாடு எங்க இருக்கு? நான் கேட்கிறேன், இந்த அறிவு 2021 மேனிஃபெஸ்டோ கொடுக்கும்போது எங்க போச்சு? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. தமிழகத்துல எந்த பிராக்டிஸ் ப்ராப்ளம் ஆனாலும் பாஜகன்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிடுறாங்க. நாங்க பாஜகக்கெல்லாம் ஒன்றும் ஆதரவு இல்லை, ஆனா நம்ம மேல இருக்கிற தப்ப பயந்துட்டு நாங்க போலன்னு வரிசையா எல்லாம் டெல்லி ஃபிளைட் ஏறிக்கிட்டு இங்க இடி ரைடு வருதுன்னு போது டெல்லிக்கு போயிட்டு நாங்க மனு கொடுக்கல சார் நிர்மலா சீதாராமன் மேடம் கிட்ட. தோத்துக்கிட்டே இருக்கீடா. நான் அதுக்கெல்லாம் போக விரும்பல. எங்கனாலும் நாங்க நெத்திக்கு நெத்தி நிக்கிறோம், இப்பயும் பாஜக எழுத்து நிக்கிறோம்ன்ற தன்மையோட நாங்க நிக்கிறோம். நாங்க ஒண்ணு 2002 கோத்ரா ரயில் இருப்பு நடக்கும் போது போய் பாஜக ஆதரவா குஜராத்ல பேருந்து நடத்தல சாமி. அப்ப ஆட்சியை காப்பாத்தி கொடுத்தது நாங்கல்ல சாமி. அன்னைக்கு வந்து இங்க தீக்கா மாதிரி தான் அங்க RSS நாங்க சொல்ல சாமி. அதான் நான் யாரும் தெரிஞ்சு போச்சு இல்ல, அப்புறம் நான் மறுபடியும் லுக்கு லூஸ்ல விடு. வேலைக்காரன் தானா? இல்ல வேலைக்காரன் தெரிஞ்சா வேட்டியாண்டா தூக்குற. தமிழக அரசு இன்னைக்கு செயல்படக்கூடியது ஒரே பாலிசி. ஒண்ணு, நம்ம ஆட்சிக்கு வரப்போறது கிடையாது. 2வது, அடுத்த வருஷம் ஆட்சிக்கு வரப்போறதுக்கு எவ்வளவு முடியுமோ அவனை கடன் வாங்கி வச்சுட்டு போயிடுவோம். அவன் தலை உருளட்டும். மாஸ்டர் பிளான். இந்த அளவுக்கு அங்க ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லேப்ஸ்ல ஒரு கவர்மெண்ட் மாட்டிக்கிட்டு இருக்கோம். எதை தொட்டாலும் பிரச்சனை, எங்கேயுமே இவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஏதாவது கேள்வி கேட்டீங்கன்னா தம்பி கம்முனு பாஜக வந்துடும் சொன்னா இது என்ன அரசியல் நான் கேட்கிறேன். மாப்ள ரகசியத்தை அலௌன்ஸ் பண்ணாதே, அசிங்கமா நினைப்பாங்களா இல்லையா? என்ன மாமா உனக்கு இதெல்லாம் பழக்கப்பட்ட விஷயம்.
குழந்தைங்க குடிக்கிற காஃப் சிரப்ல அந்த டைஎத்திலின் ஒரு ஃப்ளூயிட் காம்பனன்ட் 500 மடங்கு அதிகமா இருந்திருக்கு. எத்தனை குழந்தைங்க செத்துச்சு அன்னைக்கு? தமிழகம் தலை குனிலையா? ஹைகோர்ட் இது தவறான தகவல். அத பத்தி பேசினா டயர்டா கிடக்குறேன். மறுபடியும் எந்திரச்ச மடியா பேசாம. வேகன்சி இருந்தா எப்படிங்க அவன் டெஸ்ட் பண்ணுவான்? ஏங்க பொருள் விக்கிறோம் டெஸ்ட் பண்ணி அனுப்ப மாட்டாங்க. வாங்குறோம் டெஸ்ட் பண்ணுங்க. வாங்குறோம் டெஸ்ட் பண்ணிட்டோம். விக்கிறோம் டெஸ்ட் பண்ண. விக்கிறது நம்ம கிடையாது. குவாலிட்டி கிடையாது விக்கல. குவாலிட்டி கண்ட்ரோல் இல்லையா? குவாலிட்டி கண்ட்ரோல் இல்லையா? தமிழ்நாட்டுல தயாராகுதுங்க அப்படிங்கறது தமிழ்நாட்டுல தயாராகுது. ஒன்றிய அரசோட கண்ட்ரோல்ல இருக்கு ட்ரக்ஸ். அளவு வீட்ல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. இந்த ஆளே அழுகிற நீ. இது என்னங்க புதுசா இருக்கு? தமிழகத்தோட அரசு இங்க இருக்கக்கூடிய சுற்று அந்த ஹெல்த் மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் கீழ வர்ற கம்பெனி அது. நீங்க இல்லன்னு சொல்லுங்க, நான் சொல்றேன், நான் ப்ரூஃப் தரேன், நீங்க போடுங்க. இங்க வா. ஐயய்ய. யாருக்காரப்பே? 40 பேர் செத்து போறான். சாவடிக்கிறது. அப்புறம் வந்து இதற்கு நான் தான் காரணமா? கருத்தட ஆபரேஷன் பண்ண பண்ணி மாதிரி குதிச்சிட்டு இருக்கற அப்படின்னு டயலாக் பேசுறது. அப்புறம் அழுகுற சொல்ல சொல்லுங்க. இல்ல சொல்லுங்க. தீர்ப்பு சொல்லுங்க. ப்ரூஃப் சொல்லுங்க. என்ன ப்ரூஃப்? 40 பேர் செத்து போனதுக்கு யாருங்க காரணம்? நீங்க தான். உங்க புண்ணிய கொடுத்தா பாதுகாப்பு தான். இந்த சிச்சுவேஷனை நான் எப்படி சமாளிக்க போறேன்னு பாக்குறீங்களாடா? பாத்துட்டு தானே இருக்கோம். இந்த வார்த்தைகள்லாம் வேணாம். இந்த வார்த்தைகள் பிரயோஜனம் வேணாங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு முடிவே எடுத்தோம். வேணாம், அடுத்த ரவுண்ட் போலாம். அவன் தான் வளைஞ்சு போன்னு சொல்லிட்டு போயிட்டான்ல. அப்புறம் இன்னும் எனக்கு உதவி கிடக்குறேன். Parasakti movie is based on what? Please explain. இடம் சரியில்லை, கிளம்பிட வேண்டியதான். கூட்டத்துல பச்சை சட்டக்காரன் எஸ்கேப் ஆகுறான். போனா ரத்தம் கட்டிச்சான். Parasakti movie is based on our language war. The language war. Who was in power? Against Hindi imposition. Who was in power? 5. Who was in power when this movie is based? Congress. And who are you in alliance with? Congress. What is this? What? No. What? Pranay, are you the anchor? Or someone from the BJP is the anchor? Sir. You would have to leave. Sorry. கரெக்டா ஒரு இடம் பார்த்து ஆர்ன் அடிக்கிறேன். அப்ப அவங்க அங்கிருந்து ஒண்ணு பாப்பாங்க. டக்குன்னு நீ உயிட்ட இருக்க ஃபேமஸான சூரிய ஸ்மைல போட்டு தைக்கிறேன். ஆர்ன் ஆத்தா நீ சிரிக்காத ஆத்தா. நாங்க போறதுக்கு அப்புறம் உங்களோட காட்டுக்குள்ள உட்கார்ந்து சரி நின்னுட்டு சரி சிரிவா சரின்னு சரி. All of this is live. I'm sorry viewers. சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனை புது தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டிருக்கிறது? என்ன காரணம்? என்ன காரணம்? என்ன காரணம் அப்படின்னா ஆனா கொஞ்சம் சும்மா இருயா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து அவர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் அப்படின்ற நோக்கில இது போல சபா இப்பவே கண்ண கட்டுது. இத்தனை தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டிருக்கிறது. சின்ன எக்ஸாம்பிள், கொஞ்சம் இருங்க சார், அவசரப்படாதீங்க, கொஞ்சம் இருங்க. நம்பர் சொல்லுங்க. அவன் படுத்துற வாட்டுக்கு தூக்குல தொங்கிடலாம் போல. தொங்குடா. லூசா பானி